தான் நீங்கள்லாம் இந்த வேத வித்தியையும் இங்கே நடந்துருக்கு. சவுத் இந்தியன் எஜுகேஷன் சொசைட்டி மூலமாக 3 கேம்பஸில் இந்த பிரதேசத்தில் மாத்தூர்கா அங்கெல்லாம் இருக்குது. முன்னாடியே ஆரம்பிச்சது அங்கே இருக்குது. புதுசாக ஆரம்பித்த கேம்பஸ் எல்லாம் இருக்குது. அது மாதிரி சவுத் இந்தியன்ஸு நிறைய பொது காரியங்களை மும்பையில் பண்ணிட்டுருக்காங்க. கோவில் நடத்துகிற, சத்சங்கம் மண்டபங்கள் நடத்துகிற, ஸ்கூல் காலேஜஸ் அங்கே நடத்திட்டு இருக்கா. அதுலேயும் போய் பார்த்துக்கொள்ளும். இது அந்த மாதிரி வித்யா சேவையை பண்ணிட்டு இருக்க. வித்யா சேவையை அவளால் பண்ணிட்டு இருக்க. அதோட பக்தியை வளர்த்துட்டு கோவில், சத்சங்கம், நாராயணியம், சௌந்தரிய நகரி இதெல்லாம் மூக்கப்படுத்தி சொல்லி அதெல்லாம் கற்றுண்டு சாந்தரி இப்போ புதுசாக நவன்யாசம் ஆரம்பித்து மாவிகள் மூலமான சேவா காரியக்ரமங்கள், பக்தி பிரச்சாரங்கள் அதுக்காக புதுசாக ஆரம்பிச்சுட்டு இன்னொரு மாவிகளை பார்த்துக்கலாம். படித்து உத்தியோகத்துக்கு போகணுங்கிற அவசியம் இல்லாத அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாணவிகள்லாம் செய்து பிரபுநியாசம் இல்லை உத்தியோகத்தோட மாணவிகள் யாருக்கு நேரம் கொடுக்க முடியும் அப்படின்னா அப்படி இந்த சேவா காரியக்கிரமங்கள் இன்னைக்கு விசேஷமாக 100 யந்திரங்கள் சௌந்தரிய நகரில் இன்னும் சொல்லியிருக்கோம். அந்த யந்திரங்கள் எல்லாத்தையும் தயார் பண்ணி அந்த சௌந்தரிய நகரி யந்திர பூஜா அப்படிங்கிறதும் நடந்திருக்கு. சௌந்தரிய நகரி யந்திரங்களுக்கு என்ன பிரத்யேக நைவேத்தியம் இருக்கோ, பிரசாதங்கள் இருக்கோ அதெல்லாம் நைவேத்தியம் பண்ணி ஆரத்தியம் நடத்தி விசேஷமான முறையில் பாம்பேயில் முதல் தடவையாக இந்த நிறுவனங்கள் நடந்திருக்கு. அது ஒன்றும் பக்தாருடைய சௌரியத்தை பொறுத்து அவருடைய ஏற்பாட்டில் வேறு வேறு ஊர்லேயும் எதிர்காலத்தில் நடக்கலாங்க. சௌந்தரிய நகரி யந்திர முதல் முறையாக இங்கே நடந்துருக்கு சமீப காலத்தில். இன்றைய தினம் சாயங்காலம் இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிக்கொண்டோம். இப்போ இந்த உடையாளூர் கல்யாண நாம பாகவதர் அவருடைய பஜன கச்சேரியெல்லாம் நடந்தது. பஜன நாம சங்கீர்த்தனம் அடிக்கடி வந்து பம்பாயில் எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். பாகவதா ட்ரஸ்ட்டுன்னு ஒன்று வச்சு வயசான பாகவதர்களுக்காக மாதம் ஒரு தொகையை அவளுக்காக கொடுத்து 90 வயசான பாகவதா இல்லை இந்த பஜனைக்கு ஒத்தாசை பண்ணுவா, ஹார்மோனியம் தாளம் பண்ணுவா, மிருதங்கம் வாசிக்கிறவா, அதுலேருந்து சில பேருக்கு எல்லாம் கொடுத்து இந்த பாகவதா ட்ரஸ்ட் மூலமாக பண்ணியிருக்கேன். அது ஒரு 25 வருஷமான அந்த கைங்கரியத்தை பண்ணியிருக்கார். அவருடைய சொந்த ஊரில் உடையாளூரில் ஒரு மண்டபம்லாம் கட்டி அது இங்கே மும்பை சங்கர் மூலமாக அந்த மண்டபத்தை கட்டுறதுக்கான ஏற்பாடெல்லாம் நடந்து ஒரு இடத்தை வாங்கி பண்ணியிருக்கார். இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்தையும் ஒருத்தர் கொடுக்குறேன், அதையும் சேர்த்து கட்டுங்கன்னு சொன்னாங்க. இந்த கிராமத்தில் புதுசாக இந்த மண்டபம் கட்டியதன் மூலமாக இந்த கிராமத்தை விட்டு போனவா நிறைய பேர் இருக்க. அவள் எல்லாரும் மறுபடியும் கிராமத்துக்கு வரணும்னா எங்கே தங்குறது, எங்கே சாப்பிட்றது? நகரத்தில் ஒரு இடத்த மாற்றிங்கன்னா அது வந்து சகஜமாக போயிடுறது. கிராமங்களில் அந்த மாதிரி அவளுடைய கௌரவம், அவளுடைய பாரம்பரியம் எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது அவ்வளோ சுலபமாக இல்லை. இடத்தை மாற்றி விட்டுட்டா மறுபடியும் இடத்த பிடிக்கிறது கிராமத்தை பொறுத்தவரைக்கும். இங்கே விலைவாசி கொஞ்சம் 10 ரூபா அதிகமாக கொடுத்தா இங்கே கிடைக்கும், அங்கே கிடைக்கிறது சிரமம். கிராமத்தை
யார் ஏதோ விட்டுலாம் நினைக்கிறாரோ அவங்களால ரொம்பவே யோசித்து அது பண்ணணும், உடனமாக யோசித்து பண்ணணும். அதனால் அந்த சந்நிதி தெருவில் இருக்கக்கூடியவா பெருமாள் சந்நிதியில் அக்ரஹாரத்தில் இருக்கக்கூடியவா எல்லாரும் மறுபடியும் அக்ரஹாரத்துக்கு ஒரு விட்டுட்டா மறுபடியும் போய் சேர்றது, அங்கே போய் இருக்கிறதுங்கிறது பிரம்மப்பிரிய திருமணம் இருக்கு. இங்கே உடையாளூரில் சிவபாத சேகர மங்கலம்னு பேர், ராஜராஜ சோழன் சம்பந்தப்பட்ட ஊர் அப்படின்ட்டு. அந்த சிவபாத சேகர மங்கலம் உடையாளூரில் செல்லுமா காளியம்மன் கோவில் உற்சவம் நடக்கிறது. அந்த திருவிழாவுக்காக அந்த ஊரை சேர்ந்தவா எல்லாரும் அங்கே வரும்போது அப்படியே தரிசனம் பண்ணிட்டு கிளம்பக்கூடிய இதில் இந்த வருஷம் இந்த புதுசாக இங்கே பாம்பேயில் இருந்து சப்போர்ட் பண்ணி என்ன கட்டியிருக்காங்க அந்த சங்கர் ஏற்பாட்டில் அந்த மண்டபத்தில் நிறைய பேர் வந்து தங்கி சாப்பிட்டு காலம்பரை டிஃபன், மத்தியானம் சாப்பாடு, சாயங்காலம் ஸ்நாக்ஸு, ராத்திரி சாப்பாடு, இது எல்லாத்தையும் பண்ணி நிறைய பேர் வந்துட்டு போயிருக்கான்னு சொன்னார். புதுசாக ஒரு இடம் இப்போ கிடைக்கிறதுனால அந்த இடத்த இன்னும் கொஞ்சம் பெருசுபடுத்தி எல்லாம் பண்ண முடியும்னு சொன்னார். அதாவது விட்டு போன கிராமத்தினுடைய தார்மீக சம்பந்தத்தை இந்த மாதிரி ஒரு கெஸ்ட் ஹவுசஸ்ஸு, இந்த மாதிரி யாத்திரை நிவாஸ் மூலமாக இந்த மாதிரி ஒரு அன்னதானம், சந்தர்ப்பணை, சாஸ்தா பிரீதியின் மூலமாக இதை மறுபடியும் கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறது சொல்லியிருக்கார் பாகவதர். இது எல்லா பதிலெல்லாம் பண்ணிட்டு இப்போ என்ன ப்ரோக்ராம்னா வைதிகா யாரெல்லாம் இருக்காங்க அந்த வைதிகாருக்கும் வெல்ஃபேர் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் வயசான வைதிகாருக்காக இங்கு உள்ள பிரபலமான வக்கீல் நானி பால்கிவானான்னு இருந்தார். அவரை பெரியவா வந்து ட்ரஸ்டி ஆக்கி மகாபெரிவா அங்கேயும் வந்திருக்கார், மகாபெரிவாள்கிட்ட வந்திருக்கார். அப்போ நம்ம பார்த்துருக்கோம், பார்த்துருக்கோம். பேண்ட்டுக்கு மேலேயே ஒரு துண்டெல்லாம் கட்டிட்டு ஒரு பார்சி, அதனால பெரியவாள்கிட்ட பார்க்க வரோம், அதனால அதெல்லாம் கட்டிட்டு வரணும் அப்படின்ட்டு அதுக்கெல்லாம் தெரிஞ்சு வந்து அப்படி இருக்கவாலே அப்படி வராங்கிறது நாம் பார்த்துக்கணும். அதில் வந்து அவரை வேத பாட நிதி அப்படிங்கிற ட்ரஸ்ட்டுக்கு ட்ரஸ்டி ஆக்கி வயசான வேதம் படித்தவா எல்லாருக்கும் வயோதிகம் வயசானவாருக்கும் ஒரு பென்ஷன் மாதிரி ஒரு தொகையை கொடுக்க சொன்னாங்க. அதெல்லாம் கொடுத்துட்டு வராங்க. இப்போது அந்த ட்ரஸ்ட்டு விருத்த பண்டிகாலைக்கு கொடுத்துருக்கு. அதே மாதிரி மகாபரிவாருடைய 100வது வயசு நடந்தபோது அதுக்காக சதாப்தி ட்ரஸ்ட்டுன்னு ஒன்று ஆதரவு கட்டுறாமல் மற்றவர்கள் செய்து வச்சு அதிலேருந்து வரக்கூடிய வட்டி இல்லை இருக்கும். அது மூலமாக சில வைத்தியாளுக்கு, அதுவும் இங்கேருந்து பாம்பேலேருந்து அது மாதிரி இருக்கிற சங்கர் மாதிரி சப்போர்ட் பண்ணுறார். அதில் சில வைதிகாலுக்கு மாதம் ஒரு தொகை அது கொடுத்துருக்கா. இந்த மாதிரி வயசான வைதிகாலுக்கு கொடுத்துருக்கா. இன்னொரு வெல்ஃபேர் ட்ரஸ்ட்டுக்கு வைதிகா வெல்ஃபேர் ட்ரஸ்ட்டுக்கு ஒன்று வச்சு மடத்து ஏற்பாடு. அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3000 பேருக்கு இன்சூரன்ஸ் ஸ்கீமில் அவளுக்கு பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரி, சௌகரியம் கிடைக்கிற மாதிரி ஒரு ட்ரஸ்ட் ஒன்று இருக்குது. அதே மாதிரி காமாட்சி அம்மன் கோவிலில் யார் பூஜை பண்ணுறா, யார் வேலை பண்ணுறாளோ அவளுக்காகவும் இந்த இன்சூரன்ஸ் இது பண்ணியிருக்கு. மடத்தில் கைங்கரியம் பண்ணுறவாளுக்கும் அதுவும் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் என்னென்னா சரீரம் ஆத்தியம் கரு தர்ம சாதனம், தர்மம் வளர்கிறதுக்கு நம்முடைய சரீரமும் நல்லா இருக்கணும். அதுக்காக இந்த சரீரத்தினுடைய ஆரோக்கியத்தை காப்பாற்றுறதுக்காக என்ன சௌகரியம் பண்ண முடியுமோ அதுக்காக ஒரு முயற்சி. இந்த வைதிகாவின் பேருங்கிறது ரொம்பவே தேவையான ஒன்று. அதுவும் நம்முடைய இடங்கள் அங்கங்கே வசிக்கிறார்.
அங்கெல்லாம் வாத்தியார்கள் பேர் இருக்கு. இன்னைக்கு கூட இந்த முன்னூறு போயிட்டு வந்தோம். இங்கே ஒரே ஊர்னு பேருனாலும் பேர் அப்படின்னாலும் கொஞ்சம் தூரமாக இருந்து போயிட்டு வந்து அங்கே எல்லாம் வந்து காலம்புற 8 மணிக்கு போய் 12:26 வரைக்கும் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறமா ஒருத்தர் ஆற்றுக்கெல்லாம் போய் அங்கெல்லாம் போகும்போது இங்கெல்லாம் இன்னொருத்தர் 1 கிலோமீட்டரில் சாப்பாடுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ரொம்பவும் இங்கே வந்து டைவர்லாம் நிறைய கால்குலேட் பண்ணி எல்லாரும் கோஆர்டினேட் பண்ணி வைதிகத்துக்கு வேண்டிய லௌகீகத்தை எல்லாத்தையும் தயார் பண்ணியிருக்க இந்த இடத்துல நம்முடைய வைதிகர்கள்லாம் இவ்வளவு பரபரப்பாக இருக்கக்கூடிய இந்த ஊர்லேயும் எல்லாத்தையும் சீமந்தம், உபநயனம், விவாகம் எல்லா விதமான வைதிகத்தையும் தேவதா, ரிஷி, பித்ருக்கள் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான வைதிகத்தையும் பண்ணி கொடுத்து, சிராத்தங்கள் அதையும் பண்ணி கொடுத்து, வேறு என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணி கொடுத்து, இந்த மாதிரி வைதிகத்தை மந்திரங்கள்லாம் சொல்லி இந்த ஹோமங்கள்லாம் நடத்தி பண்ணியிருக்கேன். இதுக்கெல்லாம் அங்கேருந்து வேத பாடசாலையில் படித்தவா, அந்த தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திராவிலேருந்துலாம் படித்தவாள்லாம் இங்கே வந்து வசித்து இந்த ஊர் லைஃபுக்கெல்லாம் அவளை தயார் பண்ணிட்டு உங்களுடைய நல்லா பரிச்சயங்களை வச்சுட்டு நிறைய தர்ம காரியங்கள் பண்ணிட்டுருக்கேன். அப்படிப்பட்ட இந்த வாத்தியார்களுக்கு வைதிக காலத்தெல்லாம் ஒரு லௌகீகமான விதத்தில் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறது பெஸ்ட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமை அங்கே இருக்கிறது அங்கே உள்ள நடந்துருக்கு. இங்கே வந்து உள்ள நீங்கள் மும்பா நகரில் இருக்கிறதுனால நிறைய ஆர்த்திக ராஜதானி இங்கே இருக்கிறதுனால இங்கே இந்த நல்ல விதத்தில் நிறைய என்ன பண்ண முடியுமோ அப்படி எல்லாம் பிளான் பண்ணி இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமை பாபு சங்கருடைய ஏற்பாட்டில் இங்கே மற்ற ஆங்கிலேயர் ட்ரஸ்ட் மூலமாக எல்லாம் பண்ணுறார். இந்த இதில் வளர் வைதிக நிறைய பேர் வந்திருக்கா. இந்த மாதிரி நம்முடைய தர்மத்தில் கோவிலில் அர்ச்சகா முக்கியம். ஆற்றை பொறுத்த வரைக்கும் வாத்தியார்கள் மூலமாக நம்ம ஆற்றுல அந்த போர்த்தியிலேருந்து ஆரம்பித்து ஆயுஷ் ஹோமத்திலேருந்து ஆரம்பித்து எல்லாம் நடத்தி கொடுக்கறதுக்கு அந்த வைதிகாருடைய சௌஜன்யத்தோடு அவா குடும்பமும் நல்லா இருக்கணும். அவா மூலமாக வைதிகத்தை நல்ல முறையில் நடத்திவிட்டு கிரஸ்தாபம் ஒன்றா இருந்து அதுக்காக இந்த தினம் இந்த வெல்ஃபேர் ஸ்கீமுங்கிறத பண்ணியிருக்க. இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் அவர்கள் சர்க்காரில் நிறைய ஸ்கீம் இருக்குது. அதோடு சேர்ந்து எது விட்டு போயிருக்கோ அதை எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு அதையும் டிஸ்கனெக்ட் ஆனதை, டிஸ்டன்ஸ் ஆனதை, டீவியேஷன் ஆனதை நாம் வந்து வைதிகங்கிற ஒரு ஃபோக்கஸில் இந்த மாதிரி நல்ல ஸ்கீம் எல்லாம் பண்ணணும். இங்கேயே ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பொழுது பெரியவா வந்திருந்தா இங்கே நிறைய ஹோமங்கள்லாம் அத்திருத்திரம் அந்த மாதிரி ஹோமங்கள்லாம் நடந்தது. பிவி நரசிம்மராவ் பிரைம் மினிஸ்டர் அவரும் வந்திருந்தார். அந்த சமயத்திலேயே வைதிகா வெல்ஃபேருக்காக சில ஸ்கீமெல்லாம் இங்கே இதே நெரூர் கேம்பஸில் நடந்தது. மறுபடியும் இந்த ப்ரோக்ராம் சங்கரமடம் மாற்றுள்ள கும்பாபிஷேகம் வருவாய் காவடி மந்திர் கும்பாபிஷேகத்தை ஒட்டி இங்கே வந்ததில் இந்த நெரூரில் இந்த ஸ்பெஷல் ஸ்கீமை டிசைன் பண்ணி நல்ல அரேஞ்ச் பண்ணி நல்லா பண்ணியிருக்கா. இந்த மாதிரி எல்லாரும் அவளுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி நம்முடைய வேதங்கள், நம்முடைய சாஸ்திரங்கள், நம்முடைய சம்ஸ்கிருதி, நம்முடைய சிவிலைசேஷன் இதுக்கு எந்தெந்த விதத்தில் நாம் ஒத்தாசையாக இருக்க முடியுமோ அதே மாதிரி நம்மளுடைய குடும்பத்திலேயே எல்லாருக்கும் பக்தி ஸ்தோத்திரங்கள், பாராயணங்கள், வேத பாராயணங்கள், கார்த்திகை மண்டல வேத பாராயணங்கள், பஜனைகள், இந்த மாதிரி நிறைய சத்சங்கங்கள்லாம் நடந்து அது மூலமாக குழந்தைகளுக்கும் நம்மளுடைய ஊரு, நம்மளுடைய க்ஷேத்திரங்களை பற்றியெல்லாம் எடுத்து சொல்லி குளோபல் ஹிஸ்ட்ரி எல்லாம் சுலபமாக தெரிஞ்சுருது.
கிராமத்தினுடைய ஹிஸ்ட்ரிங்கிறத எடுத்து சொல்லி இந்த சவுத் இந்தியன் எஜுகேஷன் சொசைட்டியும் சரி மற்ற ஆங்கிலேய டெஸ்ட்டும் இந்த மாதிரி நல்ல காரியங்கள்லாம் பண்ணி வேதங்களுக்கும் சாஸ்திரங்களுக்கும் வைதிகாலுக்கும் நம்ம தர்மத்துக்காக உழைக்கக்கூடிய தர்ம பிரச்சாரத்தையே முக்கியமாக வாழ்க்கையின் குறிக்கோளாக வைத்து கொண்டிருப்பவர்களுடைய யோகக்ஷேமத்தில் அவருடைய வெல்ஃபேரில் மேலும் மேலும் இந்த மாதிரி கவனத்தை செலுத்தி அவளும் வைதிகம் பண்ணியிருக்கிறதோடு சேர்ந்து அவளும் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவாள் அவருடைய மாமிகள் அவளாலும் சேர்ந்து கிரகஸ்தானுக்கு இன்னும் நிறைய தார்மீக சேவைகளை பண்ணி அந்த நேரம் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கூட இல்லாமல் தொடர்ந்து அந்த வேதத்தையும் சாஸ்திரத்தையும் தொடர்ந்து எப்படி பிரச்சாரம் பண்ணலாமோ யாருக்கு எப்படி சொல்லித்தரணுமோ சாஸ்திரோக்தமான முறையில் அதை சொல்லிக் கொடுத்து இந்த தர்மம் மேன்மேலும் வளர்ந்து அதன் மூலம் அந்த ஈஸ்வரனுடைய அனுகிரகம் கிடைச்சி எல்லாருக்கும் நல்லது கிடைக்கிறது காமாட்சி அம்மாவை பிரார்த்தனை பண்ணுறோம் பக்த ஆஞ்சநேயரை பிரார்த்தனை பண்ணுறோம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.